2025ஆம் ஆண்டுடைய பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு அமெரிக்கா, இங்கிலாந்தைச் சேர்ந்த மூவருக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவதா நோபல் கமிட்டி அறிவிச்சிருந்தது. நடப்பாண்டுல மருத்துவம், இயற்பியல், வேதியியல் மற்றும் இலக்கியம், அமைதிக்கான நோபல் பரிசுகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுருச்சு. இந்த நிலையில பொருளாதாரத்துக்கான நோபல் பரிசு ஜோயல் மோகிர், பீட்டர் ஹோவிட் ஆகியோருக்கு பகிர்ந்து அளிக்கப்படுது. அதாவது அமெரிக்காவை சேர்ந்த 2 பேர், இங்கிலாந்தை சேர்ந்த ஒருவர்னு மூவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. புதுமையுடன் கூடிய பொருளாதார வளர்ச்சிக்கான ஆய்வுக்காக இவர்கள் மூவருக்கும் நோபல் பரிசு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் மூலமாக நீடித்த பொருளாதார வளர்ச்சிக்கான நிபந்தனைகளை அடையாளப்படுத்தியதற்காக ஜோயலுக்கும், பழைய கொள்கைகளை நீக்கி புதிய கொள்கைகள் மூலமாக நீடித்த வளர்ச்சி என்ற ஆய்வுக்காக மற்ற இருவருக்கும் நோபல் பரிசு வழங்கப்படுவதா கூறப்பட்டுள்ளது. ஆல்ஃபிரட் நோபலுடைய நினைவு தினமான டிசம்பர் 10ஆம் தேதி ஸ்வீடன் நாட்டுடைய ஸ்டாக்ஹோம்ல நடைபெறும் நிகழ்ச்சியில நோபல் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது.